ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசு போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்கம் கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீ போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறைவாக்கினர் எரமையா, கடவுள் தன் மக்கள் மீது எவ்வளவு அக்கறையை காட்டுகிறார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு எழுதி காட்டியிருக்கிறார். எல்லா யூத மக்களையும் ஒன்று திரட்டுவார். அவர்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் நிரப்புவார். அவர்களுக்கு நீதி வழங்குவார். அவர்களோடு என்றுமே தங்கியிருப்பார். இதை விட கடவுள் வேறு என்ன செய்ய முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்ய முடியும்? கடவுள் நம்மோடு. இதுதான் அந்த அக்கறையின் பிரம்மாண்டமான வெளிப்பாடு. பவுலடிகளார் நேற்று உங்களுக்கு சொன்னார், நம்மெல்லாம் கடவுளுடைய ஆலயங்கள், தெரியாதா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றார்? கடவுள் நம்மோடு மட்டும் இல்லை, கடவுள் நம்மில். எங்கேயோ இருந்தார் கடவுள், அவரை எங்கே கொண்டு வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு தான் அதனுடைய மேன்மை தெரிகிறது. உங்களுக்கு கடவுள் என்கின்ற அந்த பரம்பொருள் மேல் இருக்கின்ற அக்கறையை காட்டுகிறது. கடைசியாக எடுத்துன்னு வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க. இந்த டபர்னாக்களும் ஒன்று தான். உள்ளே பார்த்தீங்கன்னா விவிலியம் அதைத்தானே சொல்லுகிறது, இறைச்சாயல் மனிதன், இமாகோ தேயி, the image of God. ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய மக்கள் இமேஜ் ஆஃப் காடாவா இருக்காங்க. ஆப்போசிட் தான் உண்மை. ஆப்போசிட். கடவுள் தனது சாயலாக மனிதனை படைத்தார். ஆனால் இன்றைய மனிதனை பார்க்கின்ற பொழுது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. அப்போ கடவுள் எவ்வளவு மோசமானவர் என்று நாம் இந்த ஸ்பீஷிஸில் கற்றுக்கிறோம். கடவுள் நல்லவரே கிடையாது, மோசமானவர், கொடுங்கோலர், கிரீட், பேராசை பிடித்தவர், தன்னலம் மிக்கவர், கோபக்காரன்.
வன்முறைக்கு முதல்ல நிற்கிறவர். கடவுளுடைய பேருக்கே நம்ம தீமையான இலக்கணத்தை காட்டுகின்ற ஒரு உயிரினமாக நாம் இருக்கிறோம். இறைச்சாயல் மனிதன். இதில் வேற சிம்பிள் கேள்வி, கடவுள் இப்படியா இருக்கார்? இல்லையே. கடவுள் அன்பு, நீதி, இரக்கம் இதெல்லாம் நம்ம பேசுகிறோமே. அப்போ இறைச்சாயல் மனிதன் அவர் மாதிரி படைக்கப்பட்டவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதில் அக்கறை காட்ட மாட்டோமோ? அதில் அக்கறையே கிடையாது. அவரை எடுத்துன்னு வந்து அவருக்கு கெட்ட பேர் வாங்கி தருகின்ற ஒரு இனமாக நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தால் கூட அவர் நம்மை ஒதுக்கவில்லை. அதே அக்கறையை காட்டுகிறார். அது எப்பேற்பட்ட குணம் பார்த்தியா? நம்ம செய்கிறோமா? அதை இல்லையே. இவ்வளவு பண்ணி கூட நம்ம மேலே அக்கறை காட்டுகிறார். எரேமியா அவருடைய எழுத்து நமக்கு ஒரு பரீட்சைக்கு சென்று அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற ஒரு அமைப்பாக இன்றைய தினம் நமக்கு இருக்கிறது. ஸோ நம்ம அதை ஆராய்ச்சி செஞ்சோம்னா அது ஒரு கேள்வி நமக்கு. நம்ம அப்படி இருக்குமா? இந்த இரண்டாவது வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடிகளார், அதாவது யூத மக்களுக்கு குருக்களை அவர்கள் உருவாக்கினார்கள். கடவுள் தான் தேர்ந்தெடுப்பார். ஸோ அவரும் அந்த பெரிய குரு அக்கறை காட்டுகின்ற குருவாக, பலிகளை ஒப்பு கொடுக்கின்ற குருவாக மட்டுமல்ல, பகட்டான ஆடைகளையும் பகட்டான தொப்பிகளையும் பகட்டான கச்சைகளையும் கட்டி கொண்டு நகநட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு மக்கள் மேல் எவ்வளவு அக்கறை காட்டுகிறார்கள். அதைத்தான் பவுலடிகளார் இன்றைய தினம் நமக்கு சொல்லுகிறார். மக்கள் மீது இந்த குருமார்களும் சிஸ்டர்ஸும் பிஷப்ஸும் போப்ஸும் கர்தினாலும் அக்கறை காட்டுகிறார்களா? பெரிய கேள்வி. அல்லது பூஜைகளும் புனஸ்காரங்களும் பாடல்களும் ஆடல்களும் இவற்றில் நாம் அக்கறை காட்டுகிறோமா? மனித நேயம், அதுதான் திருச்சபை. அக்கறை தமிழில் இருக்கின்ற வார்த்தை பியூட்டிஃபுல். மனித நேயம், அதை விட பெஸ்ட் அக்கறை தான். அதைத்தான் திருத்தந்தை ஃப்ரெத்தெல்லி தூத்தி, நீங்கள் நல்லா படிச்சிங்க இல்லையா? அதில் ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் சோஷியல் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லுகிறார். அக்கறை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் திருச்சபையில் நமக்கு திருத்தந்தைகள் சொல்லி காட்டுவது ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் சோஷியல் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெட்டர்னிட்டி என்றது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காட்டுகின்ற ஒரு அக்கறை. சோஷியல் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது இங்கிருந்து நீங்கள் ஜபத்தின் மூலம் நீங்கள் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற உங்கள் சகோதரிகளுக்கும் இப்போ சண்டையினால் துன்பப்படுகின்ற அந்த இஸ்ராயேல், ஹமாஸ், உக்ரைன் இவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் காட்டுகின்ற ஒரு அக்கறை தான் சோஷியல் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லுகிறார். தமிழில் ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான். நாம் எல்லாவற்றிலும் அக்கறை காட்ட வேண்டும். இன்றைய நற்செய்தியில் நல்லா தெரியுது.
பர்த்திமேயு குருடர். ஆனால் யார் போகிறா யார் வர்றா எல்லாம் தெரியும். பர்த்திமேயு ஷார்ட். இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா இது ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இதுதான். அது ஒன்று மட்டும் ஷார்ப்பாக இருக்கும். அவருடைய ஃபோக்கஸ் பார்த்தீங்களா? நம்ம படித்த திருத்தந்தை நமக்கு சொல்லி கொடுத்த கௌதேத்தே எக்ஸுல்தேத்தே ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட், அதில் 3வது சாப்டரில் நீங்கள் படிச்சிங்க சயின்ஸ் ஆஃப் ஹோலினஸ். எங்கெங்கே நம்ம புனிதத்தை பார்க்கலாம்? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். சிஸ்டர்ஸ் பாருங்கள், பாப்பானவருடைய என்சைக்ளிக்கல் கௌதேத்தே எக்ஸுல்தேத்தே இந்த சின்ன பிள்ளைங்க எவ்வளவு அழகாக இப்போ சொல்லுதுன்னா, நம்ம சாமியார் மீட்டிங்கில் போய் இதை கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை கூட வெளியே வராது. உண்மையாக சொல்லணும், வார்த்தையே வராது. அட்லீஸ்ட் சாமியாரம் 1-2 சொல்லுவாங்க. பிஷப்ஸை கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒன்று கூட வராது. உங்கள் வாய்மொழியாக கடவுள் இன்றைய தினம் மக்கள் மீது அக்கறை காட்டி கொண்டிருக்கிறார். பெர்சிவியரன்ஸ் இங்கே பார்க்குறோம். அதை இந்த விவிலியத்தில் பர்த்திமேயு விடாமுயற்சி, விளங்குதா? விடாமுயற்சியாக கத்திக்கிட்டு இருக்காரு. தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும். அவருக்கு பார்வை பெற வேண்டும், அவரால் முடியல. ஸோ பெர்சிவியரன்ஸ் போய்கிட்டே இருக்கார். அப்புறம் கரேஜ். மக்கள் என்ன சொல்கிறாங்க? கூப்பிடாத, பேசினாத, டிஸ்டர்ப் பண்ணாத. ஆனால் அவர் அடக்க இவர் இன்னும் அதிகமாக கத்தி, தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும். கூச்சலிடுறார். போல்ட்னஸ், புனிதம், தைரியமாக இருக்கிறது அதில் இருக்குது. ஏன்னா பரிசுத்த ஆவியின் கொடைகளில் போல்ட்னஸ் ஒன்று, கரேஜ், பேஷன், அதே வேலையா பேஷன். இதெல்லாம் நமக்கு புனிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எமோஷன்ஸ் என்று திருத்தந்தை நமக்கு அந்த ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாடில் எடுத்து சொல்கிறார். அதையெல்லாம் இன்றைய தினம் நாம் இந்த அழகான அந்த கதையில் நம்ம பார்க்குறோம். கடைசியாக இயேசுநாதர்கிட்ட போயிடுறாரு. போயிட்டு என்ன வேணும் டக்குன்னு சொல்கிறார் அவர், எனக்கு பார்வை பெற வேண்டும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அங்கே போயிட்டு வேறு எதுவுமே, ஆண்டவரே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, ஒரு 2 குழந்தை கொடுத்துருங்க, இல்லை வீடு, செல்ஃபோனு, ஸோ அதெல்லாம் கேட்கவே இல்லை. தேவையானதை கேட்குறாரு. எனக்கு தேவை பார்வை, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதில் அக்கறை இருக்கிறது. தனது உடம்பில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அதை முதல்ல நான் சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட எத்தனை குறைகள் இருக்கின்றன. பார்த்துமேயஸை விட மேலான குருடர்கள் நம்ம தான் கண்ணிருந்தும் குருடர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள எவ்வளவு தீமைகள் இருக்கின்றன, குறைபாடுகள் இருக்கின்றன, அதில் நாம் அக்கறை காட்டுகிறோமா? ஆங்கிலத்தில் பெயின் பாடி என்று சொல்வார்கள். பெயின் பாடி என்றால் சின்ன வயசில் நம்ம பட்ட துன்பங்கள், அம்மா அப்பா, நமது சூழலில் அந்த காயங்கள், அந்த காயங்களாகவே நாம் மாறி விடுகிறோம். பெயின் பாடி, அதை விட முடியாது. நீங்கள் சாகிற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க.
எப்போ வந்தாலும் அது தூண்டி விட்டுச்சுன்னா தீர்ந்து போச்சு. ஃபுல் பாடி பெயின், உங்கள் ஹோப்பே போயிடும். நம்ம பேசின திருச்சபை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த புனிதம் வாய்ந்த அந்த உணர்ச்சிகள் எல்லாம் மறைந்து போயிடும். பெயின் பாடி ஒன்று தான் ஞாபகத்துக்கு வரும். பெரிய டேஞ்சர். நம்ம எல்லாம் புனிதர்கள் அல்ல, மனிதர்கள், குறைபாடுகள் இருக்கின்ற மனிதர்கள். நமக்குள்ள அதெல்லாம் பேய்கள் இருக்கின்றன, குருட்டுத்தன்மை இருக்கிறது. அவற்றை நாம் சரி செய்ய வேண்டும். அதை நம்ம கடவுளை கூப்பிடுறோம். இறைவா வந்து எனக்கு பார்வை கொடு. அவன் பாருங்கள், கடைசியாக பார்வை பெறுகிறான், ஹீலிங் நடக்குது. உடனே நீ போப்பா, உனது விசுவாசம் உன்னை குணமாக்கியது, போ கோ 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 ஹோம். ஆனால் அவன் ஆப்போசிட் காரியத்தை செய்கிறான். அவன் போல அவன் இயேசுநாதர் பின்னால் பின்பற்றி சென்றான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அக்கறையின் உச்சக்கட்டம். கடவுளை நாம் ஒரு நாளும் விடப்படாது. விட்டீங்கன்னா நீங்கள் அக்கறை போயிடுவீங்க. அக்கறை, கடவுளுடைய அக்கறை, மனிதனோடு அக்கறை கொண்ட உறவுகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதே உறவு படைப்போடும் அக்கறை காட்டுகின்ற உயிரினங்களாக நம்மை மாற்ற வேண்டும். ஆகவே இந்த மூன்றுமே சொல்லப்போனால் 4 உறவுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே 3 உறவுகளை பற்றி நம்ம பேசணும். 4வது உறவை பற்றி நம்ம பேசலை. அதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெயின் பாடி. அங்கே தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். பல பேருக்கு பல குறைபாடுகள் இருக்கின்றன. அது சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் என்று சொல்லுவார்கள். தன்னலம், கோபம், வன்முறை, நம்ம சொன்னோம்னா ஆப்போசிட்டாக செய்கிறது. அப்புறம் மெத்தனம். சொல்லிட்டு இப்போ இந்த சாமியாருக்கு வேறு வேலை என்ன இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து இவங்க பூசை செய்யணும், இவங்க பிரசங்கம் செய்யணும். இதுக்கு நம்மளை வேற கூப்பிட்டு நம்ம உயர வாங்குறாங்க இந்த சாமியாருங்க. மெத்தனம், க்ரீப்பிங் நார்மல்சி. உங்களுக்கு நான் சொன்னல, எல்லாம் நார்மல் தாங்க. ஞாயிற்றுக்கிழமை பேசுவாங்க, நம்ம கேட்டுட்டு நம்ம போயின்னு இருக்க வேண்டியது தான் வீட்டுக்கு. இதில் என்ன இருக்குது? போகலன்னா பாவம், போனோம் புண்ணியம். இப்படி க்ரீப்பிங் நார்மல்ஸ். இதுதான் இன்றைய தினம் இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி நாம் திருச்சபையில் பார்க்கிறோம். உங்களுக்கு ஒன்று நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். யூத மக்களுடைய விசுவாசம் இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெலிவிஷனில். சண்டை, இஸ்ராயேலும் ஈரானும் ஒரே தீபாவளி பட்டாசு மாதிரி. அவன் 300 பட்டாசு அங்கே அனுப்புகிறான், இவன் 10 பட்டாசு அவன் மேலே போடுறான், பெரிய பட்டாசு. தீபாவளி செலிப்ரேஷன் ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு மிடில் ஈஸ்டில், உக்ரைனில். ஒரே வெடி சத்தம், ஒரே சாவு. நார்மல். கடவுள் அவங்க மேலே அக்கறை காட்டுறாருன்ட்டு அவன் பிலீவ் பண்ணுறான். அவ்வளோதான். கடவுள் தான் இதை செய்ய சொல்லுகிறார். அவனுடைய விசுவாசம். பழைய ஏற்பாட்டு என்னது அறம் என்னது? பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். அதுதான் அவங்களுடைய அறம். நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒரு கன்னத்தில் அறைந்தால் அக்கறை காட்டுங்க. அவங்களோட அக்கறை இல்லை, பழிக்கு பழி. அது விசுவாசமாக மாறிடுச்சு. பழைய ஏற்பாட்டு கடவுள் பொறாமப்படுவார், கோபப்படுவார். அவர் மக்களுக்கு யாராவது தப்பு பண்ணால் அந்த எகிப்திய மக்களை போய் சாவடிப்பார். இந்த மக்களை மட்டும்தான் பாதுகாப்பார் அந்த கடவுள்.
அதே விசுவாசத்தில் தான் அவங்க இன்னும் இருக்காங்க. ஏனென்றால் இயேசுவை அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. புதிய ஏற்பாடு அவங்க ஏற்றுக்கல. ஸோ அதனால தான் இன்றைய தினம் இருவிதமான அறங்கள், அறம் ஒன்றாக தான் இருக்க வேண்டும், ஆனால் இங்கே 2 விதமாக செயல்படும். மிடில் ஈஸ்டில் பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம். இங்கே அன்பு செய்யுங்க, மன்னிங்க. பார்த்தியா உலகம் எப்படி பிளவுபட்டிருக்கிறது? ஐடியாலஜிலேயே பெரிய பிளவு. அதுதான் நாம் ஒன்று சேர முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். இந்த தினம் மனிதர்கள் உள்ளே பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒன்று தான், ஒரே தாய் வயிற்றில் பிறந்த மனிதர்கள். ஆனால் கடவுள் நம்மை படைத்தது நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும். ஆனால் எல்லாம் பிரிஞ்சு போய் 220 நாடுகளும் 500 மதங்களும் நம்மை பிளவுபடுத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன. நிறைய சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்குது. இன்றைய தினம் நீங்களும் பார்த்திமேயுவை போல முதல்ல நீங்கள் உண்மையை பாருங்கள். நீங்கள் உண்மையை, ரியாலிட்டியை பார்க்காம மற்றவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. உண்மையை பார்த்துட்டோம்னா we are convinced. நம்மளை யாருமே திசை திருப்ப முடியாது. உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி, இதற்காகவே நான் வந்தேன், இயேசுநாதர் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, உங்களோடு நான் கடந்த வாரம் உடனிருந்தது ரொம்ப ஒரு அருமையான காலம் என்று நான் நினைக்கிறேன். கடவுள் கொடுத்த ஒரு வரம். இப்பேற்பட்ட மாணிக்கங்கள், ட்ரெஷர்ஸ், யூ ஆர் த புதையல், நீங்கள் தான் அந்த பேர்ல், முத்துக்கள். இந்த முத்துக்கள் கடவுள் உருவாக்கி இதை அனுப்புகிறார் மக்களுக்கு மத்தியில். நீங்களும் அங்கு சென்று எல்லாவற்றிலும் அக்கறை கொண்டவர்களாக உங்களுடைய காங்கிரிகேஷன், நீங்கள் நேற்று சொன்னீங்க அழகாக படித்து பார்த்தேன், நீங்கள் எழுதுந்தெல்லாம் உங்கள் மதம், உங்களுடைய மடம் இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி, அது மேலே நீங்கள் கொண்டிருக்கின்ற அக்கறை ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. அங்கே மட்டும் இருக்காதீங்க, கொஞ்சம் பெருசாக பாருங்கள். உங்கள் சபை உலகமெல்லாம் உங்கள் சபை தான். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும். அப்படி இல்லை என்றால் நம்ம மடத்து மேலே குறுகிய நோக்குடன் தான் நாம் வாழ்வோம். பரந்த நோக்குடன் வாழ உங்கள் கண்களை அகலமாக திறங்கள். இறைவா, எனக்கு பார்வை கொடு, இந்த உலகை ஒரு வீடாக நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஜெபத்தை இந்த திருப்பலியில் நாம் வேண்டுவோம். ஆமென்.